ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பபிள் கேமராவை பற்றி நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோவை பார்த்துருவோம். ஏன் சின்ன இன்ட்ரோன்னு சொல்கிறேன் அப்படின்னா, மேக் அ பபிள் பிகர் தென் யூ அப்படிங்கிற டைட்டிலோடு வந்தப்பே எனக்கு ஒரு சந்தேகம். நம்மளை விட பெரிய பபிள் இது ஊத முடியுமா, ப்ளோ பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். ஆனாலும் இதோட பேக்கேஜே பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகி தான் வந்துச்சு எங்கள் கைக்கு. இவ்வளோ டேமேஜாக வருது, இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு அப்போவே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம இதுக்கு வந்து சார்ஜர் யூஸ் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம்னா இது முழுக்க பேட்டரியில் தான் இயங்கக்கூடியது. ஸோ ஓகே, பேட்டரி பேட்டரி தான். ஸோ பேட்டரி இன்செர்ட் பண்ணிட்டு உள்ளே ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக டேர்ன் ஆன் பண்ணோம். டேர்ன் ஆன் பண்ண உடனே எங்களுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பபிள் ப்ளோ ஆகுது, ஆனால் அந்த இடத்துல பிளாஸ்ட் ஆகிடுது. கட் ஆக மாட்டேங்குது, அதனால் எக்ஸ்ப்ளோரும் ஆக மாட்டேங்குது. அதாவது பபிள் வந்து பிரிஞ்சு வரணும், கேமரா விட்டு பிரிஞ்சு நம்ம ப்ளோ பண்ணோம் இல்லையா, பபிள் ப்ளோ பண்ணும்போது எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி வந்திருக்கணும். வரலை, அது ஏனும் எங்களுக்கு தெரியலை. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம டியர் டவுன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கும். இந்த கேமரா யார்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இது ஏன் ப்ளோ ஆக மாட்டேங்குது, நீங்கள் வச்சுட்டு கேமரா ப்ளோ ஆகுதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த கேமராவை டிஸ்மேண்டில் பண்ணியே உள்ளே ஏன் இது ப்ளோ அப் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்க்கலாம். இது எப்படி கரெக்டாக வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, ஒர்க் ஆகுது அப்படிங்கிற வீடியோவும் நாளைக்கு வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் நாளைக்கான வீடியோவை பாருங்கள்.